அந்தளவுக்கு ரியலாக தெரியல ப்ரோ. இன்ஸ்பைர்ட் ஆன் ரியல் ஸ்டோரிஸ்னாலும் சொல்லலாம், ரியல் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. 2011 அந்த இக்பால்ன்ற கேரக்டர் 2011 இறந்துட்டாங்க காங்கிரஸ் ஆட்சியிலே. இன்டர்வல் சொல்லிட்டு இப்படி எந்திரிக்கலாம்னு எந்திரிச்சா சாப்டர் 3 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்கிறான். அது இன்னொரு அரை மணி நேரம். துரைந்தர் 2 படம் வந்து பார்த்துட்டு வந்தேன். உண்மையிலே காரி துப்புற அளவுக்கு தான் படம் இருந்துச்சு. பொதுவாக வந்து நிறைய மொக்க படம்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்ன தெரியுமா, 4 மணி நேரத்துக்கு மேலே வந்து படமே ஓடுது. ஸோ நம்மளுக்கு வந்து மற்ற படங்கள்லாம் என்ன தான் மொக்க இருந்தாலும் ஒரு 2 மணி நேரத்தில் விட்டுருவாங்க நம்மளை. இவன் வச்சு செஞ்சுட்டான். நம்மளை வந்து ஒன்று இவர் வந்து கொண்டு வருவார், இல்லை திருத்திடுவார். ஸோ இந்த படத்தில் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதி பாகிஸ்தானில் தான் இருப்பான். ஸோ இவன் வந்து அங்கே பாகிஸ்தானில் போயிட்டு தீவிரவாதத்தை எப்படி அழிக்கிறாங்க தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க மேக்கிங்லலாம் பயங்கரமாக வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. மெனக்கடல் வந்து அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா உங்களுக்கு விஜயகாந்த் படத்துலேயாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் கூட வந்து ஜாலியாக படம் பார்க்குற அளவுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் காமெடி சீன்ஸு, கொஞ்சம் ஏதோ ஒரு ஆடியன்ஸ்க்கு ரிலீஃப் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரு கமர்ஷியலாக பார்க்கலாம். இந்த படத்தை வந்து கமர்ஷியலாக பார்க்கவே முடியாமல் சீன் ஆஃப்டர் சீன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைலன்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஸ்பை லைஃப்பை காமிக்கிறங்கிற பேரில் வந்து வைலன்ஸ்லாம் அநியாயத்துக்கு வைலன்ஸுங்க. பொதுவாக வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இந்த படத்தை காமிக்காதீங்கன்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். இதில் அடல்ட்ஸே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு வைலன்ஸ், அவ்வளோ ஹெவியான வைலன்ஸு. ஒருத்தலாம் இப்போ எவ்வளோ லென்த்து அந்த வைலன்ஸ் வைக்கிறாங்க தான் மேட்ரு. இவன் போயிட்டு கொலை பண்ணிகிட்டே போகிறான்னா அது ஓகே. இவன் வந்து கண்ணில் வந்து கண்ணை வச்சுட்டு அப்படி சுடுறான். ஒருத்தனை காலை வெட்டிட்டு கால் வந்து துண்டாக தொங்கிட்டு இருக்கு, அதை வச்சு நடந்து போகிறது எல்லாமே காமிக்கிறாங்க. ரொம்ப லென்த்தான அந்த ஷாட்லாம் காமிக்கிறாங்க, பிளட் அவ்வளோ காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வந்து எப்படி அதை சென்சார் தாண்டி வந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு எனக்கு வந்து இந்த படம் இருக்குது. படம் ரியல் ஸ்டோரினா ரியல் இன்சிடென்ட்ஸ் வந்து உள்ள இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். டிமானிட்டைசேஷன் நடந்துச்சு, இதனால் பாகிஸ்தானில் என்ன பாதிப்பு அதை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ டிமானிட்டைசேஷன் வைக்கும் போது ஓவராலாக இப்போ இந்தியாவில் தான் மெயின் அதை பண்ணாங்க. இந்தியாவில் என்ன பாதிப்புங்கிறது அதை பற்றிலாம் ஒரு துளியும் அவங்க பேசலை. ஃபுல் அண்ட் ஃபுல் அது பாகிஸ்தானில் ஒரு என்ன பாதிப்புங்கிற ஒரு விஷயம் அவங்க பேசிட்டு போனாங்க. அதே மாதிரி வந்து நம்ம அயோத்தியா அந்த ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு சில ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் நடந்த அந்த டேட் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒரு சிமிலரான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது 100% ஒரு ரியலிசமான ஒரு ஃபிலிம் கிடையாது. பட் ரியல் இன்சிடென்ட்ஸ் வந்து படத்தில் வந்து அங்கங்கே ரெஃபரன்ஸாக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதான் டிமானிட்டைசேஷன், அந்த பணத்தை பணமாற்ற ஒரு மேட்டரை வச்சதை வந்து பாகிஸ்தானை வந்து பயங்கரமாக பாதிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு 2 சீன் 3 சீனில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா அங்கே வந்து யார் வில்லன்னு சரியாக தெரியல. ஏன்னா வில்லன் வந்து மாறிட்டே இருக்கான். கடைசியாக ஜான் அப்ரஹாம் அந்த வில்லங்கிறத வந்து மெயின் வில்லனாக இருந்தாலுமே சின்ன சின்ன வில்லன்னு அங்கங்கே இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் போட்டு அவன் கொள்றதுக்கு வந்து அவ்வளோ லென்த்தாக இருக்குது. நடுவில் ஒரு சீன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வில்லங்கிட்ட வந்து வசமாக ஹீரோ மாட்டியிருப்பான். அவன் வந்து கொள்றதுக்கு ஃபுல் ரெடியாக இருப்பான். அங்கே உட்காந்து வில்லன் வந்து பட்ஜெட் டைலாக் பேசியிருப்பான். அவன் தமிழ் சினிமா பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தானா டேய் எத்தனை வில்லன்டா, ஹீரோவுக்கு கொஞ்சம் நேரம் பட்ஜெட் டைலாக் ஹீரோக்கிட்ட பேசும்போது ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு அவனை போட்டுருவான்னு ஆடியன்ஸுக்கே தெரியும்ல. அதே மாதிரி இவனை கேப் விட்டு ஹீரோ வந்து அவனை வந்து போட்டுருவான். உடனே அங்கே போட்டிருந்தாலாவது நம்ம எஸ்கேப் போயிருப்போம். படம் வந்து 2 மணி நேரத்தில் முடிஞ்சிருக்க வெளில வந்துருப்போம். படம் டியூரேஷன் தாங்க எனக்கு பெரிய 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 லாகு. ஏன் ஒரு 4 மணி நேரம் அப்புறம் இன்டர்வல்லாம் சேர்த்து 4.5 மணி நேரமாக ஒரு தேட்டரில் உட்காந்து வருது. மனசாட்சியெல்லாம் வேணாமா எப்பா, அதுதான் முடியல. படத்தை வர ஓப்பனிங்லேருந்து வர பார்த்துட்டோமா, உட்காரவே முடியல. நிறைய படம் வந்து மேக்கிங் சரி இருக்காது, உட்காரவே முடியாது. நிறைய வந்து படங்கள் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. பட் என்னன்னா நம்மளுக்கு ஒரு 1 ஹவர் ஒரு பிரேக் கொடுத்துருவாங்க, அடுத்த 1 ஹவரில் படம் முடிஞ்சிடும், ஏதோ ஒன்று வெளில வந்துடுவான். இவன் வச்சு செய்கிறான் போது ஒரு சூப்பராக ஒரு சீன் வந்து பயங்கர ஹைப்பாக வந்து அப்படி முடியுதா, சரி இன்டர்வல்னு சொல்லிட்டு இப்படி எந்திரிக்கலாம்னு எந்திரிச்சா சாப்டர் 3 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்கிறான். அது இன்னொரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் போகுது. எப்போ தாங்க முடியல. இதை வேற இப்போ ரீசெண்டாக இந்த படத்தை வந்து தடை செய்யணும்னு வேறு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. யோ படம் தேட்டரில் வச்சா கூட எவனும் போய் பார்க்க மாட்டாயா, அப்படியே உள்ளே போனாலும் எல்லாம் தூக்கிடுவாயா, படம் யாருக்கும் புரியாதுயா, விட்டுயா, இதை போய் தடை வேற செய்வீங்களா, எந்திரிச்சு உள்ள வராங்க. அவன் தேட்டரில் திரும்பி பார்த்தா எல்லாரும் முடிஞ்சுச்சா எதிரிக்கணுமா அப்படின்னு ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு போய் தடை வேற கொடுக்கணுமா? பார்ட் அளவுக்கு இல்லை தலைவா. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு 90% கதை, 10% ப்ரொபகேண்டா. செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு 90% ப்ரொபகேண்டா, 10% கதை. ஃபஸ்ட்டு இன்னும் சொல்லப்போனால் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஒரிஜினல் சம்பவங்களெல்லாம் அப்படியே காட்டியிருப்பாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ், ஆடியோ ஃபுட்டேஜ் இதெல்லாம் அப்போ நம்மளுக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் அது இல்லை, ஏன்னா அது நிறைய வந்து ஃபிக்ஷன் தான், அவங்களோட கற்பனை தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நிறைய விஷயங்கள் ஏற்றுக்க முடியாமல் இருந்தது. பட் படமாக பார்க்குறப்போ மேக்கிங்காக
பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும். 4 மணி நேரம் அவர் சொன்ன மாதிரி மேபி ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருந்தாங்கன்னா பழகிருப்பாங்க. செகண்ட் பார்ட் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. 4 மணி நேரம்ன்றது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த 4 மணி நேரம் உட்கார வைக்கிறது பெரிய விஷயம் தான். ஸோ அந்த விதத்தில் மேக்கிங்காக பார்க்குறப்ப ஒரு தரமான படம். ரியல் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க, அந்தளவுக்கு ஒரு சில படங்கள் ரியல் ஸ்டோரி தான் தலைவா, அது வந்து இருக்குது. பட் அதுலேயுமே ஒரு 2011 அந்த இக்பால்ன்ற கேரக்டர் 2011 இறந்துட்டாங்க காங்கிரஸ் ஆட்சியிலே. ஆனால் இதில் வந்துட்டு 2023 கொல்லப்பட்ட கேரக்டர் தான் 2011 பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கவே முடியாது. ஸோ சிலங்கள் உண்மை சம்பவங்கள் தான், பட் மற்ற நிறைய விஷயங்கள் கற்பனை தான். அந்த படம் செல்லாதுன்னு சொல்ல அறிவிச்சக்கூடிய அந்த மோடியோடைய எல்பி அதில் எப்படி அது ஆக்சுவலாக அதான் சொல்கிறேனே, அதுதான் ப்ரொபகேண்டான்றான். அது வந்து நம்மளை ஏற்றுக்கிக்கிறதுக்கு அவங்க ஒரு விஷயத்துக்கு சொன்னாங்களா, நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக நான் பண்ணுறோன்னு. ஆனால் அந்த டிமானிட்டைசேஷனால் எவ்வளோ பேர் தெருவுக்கு வந்தாங்கன்னு தெரியும். அதில் ஏற்பட்ட இழப்பை விட இதில் அதிகமாக ஏற்பட்டிருக்கு. ஆப்வியஸ்லி அதெல்லாம் சும்மா அதான் ப்ரொபகேண்டான்றான். இப்போ ஒரு கட்சியை காப்பாற்றுறதுக்கான ஒரு மோட்டிவ் தான், அவ்வளோதான். ஒரு ராணுவ வீரன் போய் இவ்வளோ பண்ண வாய்ப்பு இருக்குது தலைவா, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா 45 வருஷமாக ஒருத்தர் அங்கே இருக்காருன்னா இருக்குது, நடந்திருக்கு, இருந்திருக்கு, அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க இந்த ஃபுல்லாக இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் பிஜேபியை வந்து அந்த கெட்ட பேரை அவ பேரை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி தான், அவ்வளோதான். அந்தளவுக்கு ரியலாக தெரியல ப்ரோ. இன்ஸ்பைர்ட் ஆன் ரியல் ஸ்டோரிஸ்னாலும் சொல்லலாம். ரியல் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, என்டையர்லி ரியல் ஸ்டோரி கிடையாது, இன்ஸ்பைர்ட் ஆன் ரியல் ஸ்டோரிஸ். படம் கூட வயலன்ஸ்லாம் பேசுது. வயலன்ஸ் தான் ப்ரோ, அதிகமாக வயலன்ஸ் இருக்குது ப்ரோ. படம் செல்லாதுன்னு அறிவிக்கிற சீன்ஸ்லாம் எப்படி, அதெல்லாம் ரியாலிட்டியாக எப்படி? அது நமக்கு தெரியாது, நோ பாலிடிக்ஸ் ப்ரோ. ஒரு ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு, ஸ்டோரி கரெக்டாக சொல்லியிருக்காங்களே. 4 hours நல்லா கன்வே இருக்கு ப்ரோ. எங்கேயுமே லேக் இல்லை, நல்ல போரிங் எதுவுமே தெரியல, நல்லா தான் போச்சு. 4 hours உட்காந்து பார்க்க முடியும் ப்ரோ, போரிங்காக இல்லை, நல்லா உட்காந்து பார்க்கலாம். அந்த ஆக்ஷன்ஸ்லேயே நல்ல கன்வென்ட். நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க ப்ரோ, நல்லா தான் இருக்குது. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, கன்வின்சிங்காகவும் இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ. 1000 கோடி அடிச்சிருக்காங்க. வருத்தம் ப்ரோ. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டே நல்லா கலெக்ஷன் கொடுத்துருந்தது. ஸோ செகண்ட் பார்ட் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ, கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் அந்த கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துருவாங்க. கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு ப்ரோ. எங்கேயுமே வந்து அதுக்கும் டிஃப்ரென்ஸ்ன்ற மாதிரி எதுவும் தெரியல, கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு ரெண்டுமே. ஸோ ராணுவ வீரர் போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும்னு காமிச்சிருக்காங்க, ஒரிஜினலாக ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா ப்ரோ? ஆக்சுவலி ரா ஸ்டோரிஸ்லாம் படித்தோன்னா இதை விட நிறையவே இதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து காமிச்சது கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. கிளைமேக்ஸ் அந்த எமோஷன் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. எஸ் ப்ரோ, கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. எல்லாமே நம்மளுக்கு எமோஷனல் அந்த சீன்ஸ் டச் ஆச்சு ப்ரோ. நான் ஃபேமிலியை போய் பார்த்துட்டு இருந்தாலுமே வந்து ஒரு ரிட்டர்ன் வர மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அவனை யாருமே திரும்பி கூட விசிட் பண்ணலை. ஆமாம், அது எப்படி சொல்கிறதுனா, அது யூஸ்வலி அப்படி தான் ப்ரோ இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணாலுமே அதுக்கு அடுத்த பெரிய ரெக்கக்னிஷன் கிடைக்காது இந்த மாதிரி ஒர்க்ஸ்க்கெலாம். ஸோ அதை கரெக்டாக வந்து காமிச்சிருக்காங்க. வந்து ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சாலுமே அவன் எப்படி வந்து ஹீரோயின் ஓவர் ஷேடோ பண்ணி அதை வெளில கொண்டு வராமல் இது பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக இருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, படம் சூப்பராக இருந்துச்சு, செம்ம டிஃப்ரெண்ட்டாக. பட் அது தெரியல, பட் அது நம்மளுக்கு தெரியல. செம்ம நாலேஜாக இருக்குது படம், ரொம்ப செம்மையாக நடிச்சிருக்கு, அது சூப்பராக நடிச்சிருக்கு, செம்ம டியூஸ்.